பேசுங்க. இல்லை, நான் வந்து 100 நாள் வேலைக்கு தான் போகிறேன். ம். பிள்ளைய வந்து கேர் எடுத்து பார்க்க முடியாது. கேர் எடுத்து பார்க்காதனால உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம், இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்குது. அதோட இப்போ நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கா. அதோட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. சூப்பர். சாப்பாடு அது விதவிதமாக ஆரோக்கியமாகவும் போடுறாங்க, நல்லா சுத்தமாகவும் போடுறாங்க. டீச்சரும் நல்லா இதை எடுத்து போடுறாங்க. அந்த இதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்காக. என்னோட பேர் ஆதிலக்ஷ்மி. நான் வேலூர்லேருந்து வரேன். என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. இவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னா, இவங்களுக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. எனி டைம் எப்படி இருக்கும்னா, ரன்னிங் நோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன சொல்லிடுவாங்க, நீர்க்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க. அது சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்னா, அடிக்கடிக்கு அவளுக்கு வந்து கண்ணை வீங்கி போயிடும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும். அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அம்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஏன் இப்படி சொல்கிறான்ட்டு எனக்கு ஒரு யோசனையாக இருக்கும். நாங்கள் வந்து காலையில் வேலைக்கு போகிறதுனால சீக்கிரமாக சமைச்சு வச்சுருவேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சில்னஸ் ஆகிடுது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்கூலில் எங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா என்ன ஆச்சுன்னா, நான் சேர்க்காத எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்க்குறாங்க. அதனோட இம்யூனிட்டி பவர் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகும். அவளோட ஃபுட்டு வந்து இப்போ அவளுக்கு ஏற்றுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரன்னிங் ரோஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இவளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்த பிரச்சனை, அதாவது என்னென்னா, தலைவலியால் நான் அடிக்கடிக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா நானும் வேலைக்கு போகிறத நிறுத்துகிற மாதிரி இருக்கும், அவளும் அதே மாதிரி என்ன ஆகும்னா ஸ்கூல் போக முடியாது. எனக்கு லாஸ் ஆஃப் பேவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் அது கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. நல்லா சாப்பிட்றான், இம்யூனிட்டி பவரும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எல்லா ஃபுட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி இந்த காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு. நன்றி ஐயாவுக்கு நன்றி.